அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல பூரண போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேங்காவும் கடலப்பருப்பும் வச்சு பூரணம் ரெடி பண்ண போறோம். மெல்லிசா போலி தட்ட போறோம். பேக்கரிஸ்ல கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு போலி நல்லா சாஃப்டா கிடைக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு 1 1/2 கப் குக்கர்ல வேக போட்டுப்போம். முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுவோம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வேக போட்டுப்போம். தண்ணி நிறையா ஊற்ற வேணாம். 1 1/2க்கு 3 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். கடலப்பருப்பு ஒரு 4 5 விசில் விட்டு குழைய வேக விட்டுக்கணும். 3 கப் மைதா மாவு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் மஞ்சள் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பவுடர். போலி மஞ்சள் கலராக இருக்கணுங்கிறதுனால மஞ்சள் பவுடர் சேர்த்துருக்கோம். 1 கப் தண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுப்போம். நம்மளுக்கு மாவு ஒட்டுற பதத்தில் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்தோம்னா இழுபடாது மைதா மாவு. அதனால நல்லா கொஞ்சம் ஒட்டுற தன்மைக்கு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச மாவு நம்மளுக்கு இதை மாதிரி ஒட்டணும். இப்போ அது மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஊற விட்டுப்போம் மாவை. மாவில் நம்ம எண்ணெய் ஊற்றி பிசையக்கூடாது. பிசைஞ்சதுக்கப்புறம் இதை மாதிரி எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிட்டு மூடி வச்சுடுவோம். மாவு ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிவிடுவோம். 1 மூடி தேங்காய் இதை மாதிரி துருவிக்கலாம், இல்லைனா மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி அரைச்சோம்னா நமக்கு தட்டை நல்லா ஈஸியாக வரும். இப்போ நமக்கு கடலப்பருப்பு நல்லா வெந்துட்டு கடலப்பருப்பு எடுத்து நல்லா மசிச்சுப்போம். இல்லைனா மிக்சியில் போட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். கடலப்பருப்பு மசிக்க முடியலன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிடும். ஆறினோடனே நம்மளுக்கு கடலப்பருப்பு நல்லா திக்காக கிடச்சிட்டு அடுத்தது தேங்காய் பூ. 1 1/2 கப் கடலப்பருப்புக்கு 1 1/2 கப் சீனி சேர்த்துருக்கேன். நம்ம வெல்லம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ண சுகர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நீத்து வரும். நல்லா கிண்ட கிண்ட இதை மாதிரி நம்மளுக்கு நீத்து வரும். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம். கொஞ்சம் சுருண்டு வர வரைக்கும் கிண்டிக்கணும். குக்கர்லேயே கொஞ்சம் திக்காகும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்தது இது சுருள ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் சுருள ஆரம்பிச்சிட்டு நல்லா இதை மாதிரி சுருண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுதான் போலிக்கான கரெக்டான பதம். இப்படி இருக்கணும் நம்மளுக்கு பூரணம். ஆற ஆற இது கொஞ்சம் திக்காகிடும் இதை மாதிரி. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிக்கணும். பூரணத்தை கொஞ்சம் பெருசாகவும் வெளியில் வைக்கிற மாவை கொஞ்சம் சின்னதாகவும் உருட்டிப்போம். கையில் வச்சு இதை மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு அது நடுவில் பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எக்ஸஸாக உள்ள மாவை இதை மாதிரி கிள்ளி எடுத்துடலாம். கொஞ்சமாக மாவை தொட்டு தட்டிப்போம். எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுதோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கணும். பூரணம் உள்ள பூரணம் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் தட்டை வரும் நல்ல மெல்லிசாக. அதனால் மிக்சியில் போட்டு நம்ம பூரணத்தை ஃபைனாக அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக தவாவில் நெய் ஊற்றி இதை போட்டு எடுத்துருவோம். தவாவில் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு போலி இந்த அளவு கலர் வந்தாலே ஹார்டாகிடும். அதனால் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும். இதை மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது மேலே நெய் பூசி வச்சிடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். மாவு தொட்டு தொட்டு நம்மளால் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுதோ அவ்வளோ மெல்லிசாக தட்டி எடுக்கணும். பூரணம் அந்த ஓரம் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இதை மாதிரி மேலேயும் கொஞ்சம் நெய் பூசி விட்டோம்னா நல்லாயிருக்கும்.
ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். டக்குன்னு இத மாதிரி எடுத்துடணும். இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இத மாரி வேக விட்டு எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து போலி சாஃப்ட்டா இருக்கும். இப்ப இத மாதிரி எல்லாத்தையும் தட்டி போட்டு எடுத்துப்போம். ஒவ்வொரு தடவையும் போலி மேல கொஞ்சம் நெய் தடவி மடிச்சு வச்சோம்னா நம்மளுக்கு சாஃப்ட்டாவே இருக்கும். ஒவ்வொரு போலி மேலயும் லேசா நெய் தடவி வச்சுப்போம். இப்ப நம்ம எல்லா போலியும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா மெல்லிசா சாஃப்ட்டா கிடைச்சிருக்கு. ரொம்பவே நல்லாருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பேக்கரி ஸ்டைல் போலி செய்யும்போது, நம்மளுக்கு உள்ள பூரணம் வந்து ஸ்மூத்தா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்லா தட்ட வரும் மெல்லிசா. மெல்லிசா இருந்தாலுமே நம்மளுக்கு எப்படி 2ஆ பிரிக்க வருது பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.